டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியா ஸ்வீடன் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், சுகாதாரம் குறித்து பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. கேரள முதலமைச்சராக சதீசன் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கவில்லை. பிரதமரை சந்திக்க டெல்லி பயணம் இருப்பதால் செல்ல முடியாமல் போனதாக தகவல். அதிமுக விவகாரத்தில் முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயம் எதுவும் இல்லை, சபாநாயகர் விளக்கம். தமிழக அமைச்சரவையில் மேலும் புதிய அமைச்சர்கள் யார் யார்? இடம் பிடிக்க காங்கிரஸ் கட்சியில் கடும் போட்டி. நடிகரும் தயாரிப்பாளருமான கே ராஜன் தற்கொலை காரணம் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஸ்வீடன் இடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் நெதர்லாந்து பயணத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி ஸ்வீடன் சென்றார். அந்நாட்டு பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டருடன் அவர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். 2026-2030 வரை இந்தியா ஸ்வீடன் கூட்டு செயல் திட்டம் வெளியிடப்பட்டது. பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவதும் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவதும் என இரு தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், சுகாதாரம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. அந்நாட்டின் ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் எனப்படும் விருதை ஸ்வீடன் நாடு வழங்கியுள்ளது. இந்த விருதை பெற்றது தனக்கு மட்டுமின்றி இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கும் பெருமை என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது பிரதமருக்கு கிடைக்கும் 31வது சர்வதேச விருது ஆகும். அதிமுக விவகாரம் குறித்து முடிவு செய்ய கால நிர்ணயம் எதுவும் கிடையாது என சட்டப்பேரவை சபாநாயகர் JCT பிரபாகர் தெரிவித்துள்ளார். இரு பிரிவினரும் சட்டப்பேரவை விதிகளின்படி மனுக்கள் தந்துள்ளதாகவும் அப்படி அளிக்கும் பட்சத்தில் முடிவெடுக்க கால நிர்ணயம் எதுவும் இல்லை என்றும் அதேவேளையில் விரைவில் இதுகுறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் JCT பிரபாகர் கூறினார். கேரளாவின் புதிய முதலமைச்சராக சதீசன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்கவில்லை. முதல்வர் விரைவில் டெல்லி செல்ல இருப்பதால் இந்த பயணம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோன்று பாதுகாப்பு காரணங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அமைச்சரவை விரைவில் விரிவுபடுத்த உள்ள நிலையில் அதில் இடம்பெறுவது குறித்து காங்கிரஸ் கட்சியிடையே கடும் போட்டி நிலவுகிறது. அக்கட்சியை சேர்ந்த கிள்ளியூர் MLA ராஜேஷ்குமாருக்கு முக்கிய அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மேலூர் MLA விஸ்வநாதன் மற்றும் குளச்சல் MLA தாரகை ஆகியோருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி அமைச்சகம் பேரிடர் துறையாக மாறிவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் வினாத்தாள் கசிவு, CBSEயில் குளறுபடி, திடீரென மும்மொழி கொள்கை அறிவிப்பு ஆகியவற்றால் அனைத்து தரப்பு மாணவர்களும் பாதிக்கப்படுவதாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கல்வித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தாவேக்கு ஆதரவு அதிமுக MLAக்களின் பதவி பறிப்பு ஆளுநர் கையில் தான் உள்ளது என திமுக MLA ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பேசிய அவர், A ஃபார்ம் மற்றும் B ஃபார்ம் ஆகியவற்றில் யார் கையெழுத்திட்டார்களோ அவர்கள்தான் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் என குறிப்பிட்டுள்ளார். அதில் இருந்து 2 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்து சென்றால் மட்டுமே மற்றொரு கட்சியாக அங்கீகரிக்க முடியும் என்றும் ரகுபதி கூறியுள்ளார். தயாரிப்பாளரும் நடிகருமான கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அவர் கடந்த சில மாதங்களாகவே மன உளைச்சலுக்கு ஆளாகி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார். கடன் பிரச்சனையால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாகவே இந்த விபரீத முடிவை அவர் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வடகிழக்கு தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.